நான் பேசணும்னு நினச்சதை சார் பேசிட்டாங்க. ஆக்சுவலாக வந்திருக்க எங்கள் எல்லா அண்ணனும் பழக்கமானதுக்கு காரணம் திரு கோவிந்தராஜ் சார் தான். அதனால் நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே எல்லாரையும் எனக்கு தெரியும். பெரு துளசி பண்ணையாளனாக இருக்கட்டும், சரவணன் இருக்கட்டும், தேவராஜன் இருக்கட்டும், நிறைய பேர் இல்லை டக்குன்னு வந்த பேர் சொல்கிறேன், எல்லாரையும் தெரியும். ஆமாம். குற்றப்பின்னணி கோவிட் முடிஞ்சு ஒரு கதை. முதல்ல இஸ்மாயில் அண்ணனை பற்றி சொல்கிறேன். நான் சென்னைக்கு வந்து எப்படி கோவிந்தராஜ் சார் டே 1 பழக்கமோ அதே மாதிரி நான் நடிக்க ட்ரை பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்தே எனக்கு அவர் பழக்கம். அவர் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரொம்ப நேர்மையாக ரொம்ப நியாயமாக பண்ணக்கூடிய ஒரு ஆள். அது நான் மட்டும் இல்லை, எங்கள் சாலிகிராமத்துக்கே தெரியும், சினிமாவுக்கே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு நாள் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு ஊரில் போய் ராட்சஸ்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தம்பி ஒரு 10 நாள் பழனி வர முடியுமான்னு கேட்டார். சிவான்னு சொன்ன கதை மாதிரி அதுக்கு ஒரு கதை இருக்குது. நானும் போயிட்டேன். ரொம்ப பிடிச்சி பண்ணோம். கேமராமேன் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் கேமராமேன் சார், சங்கர் சார். நான் 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு ரெடியாகி கிளம்புறனோ இல்லையா, அவர் ரெடியாகி வந்து ஹோட்டல் கீழே நின்று போலாமா அப்படிம்பாரு. அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு டீ கடையில் டேரக்டர் இஸ்மாயில் அண்ணன் வந்து அவரே நான் இங்கே தான் நிற்கிறேன்ப்பா போலாம்ப்பா அப்படிம்பாரு. டீம் வருதா, யூனிட் வருதா, ஆள் வர்றாங்களா, அதெல்லாம் கிடையாது. 3 பேரும் டெய்லி அந்த இருந்த எல்லா நாளும் தயாராக இருந்த ஒரு படம். இதில் நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா இந்த கதை என்னென்னா அவங்க எல்லாருக்கும் இல்லை, எங்கள் தாத்தாலேருந்து என் பேரங்காலம் இல்லை உங்கள் பேரன் அவங்க பேத்தி காலம்லையும் இது நடந்துகிட்டு இருக்கிறது தான், நடக்கிறது தான். என்னென்னா ஒரு கால் அடிப்படுறது, ஒரு பஞ்சர் ஆகிறது, ஒரு சின்ன திருட்டு, இது எல்லாமே நம்ம நியூஸாக இவங்கெல்லாம் எழுதி படிக்கும்போது அந்த நேரத்துக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக சாதாரணமாக தெரியும். ஆனால் அதை நமக்கு பாதிக்கும் போது தான் அதோட வலிங்கிறது என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா கோடி பேர் வந்துட்டாங்க. இப்போ சினிமாவில் நடிக்கிறதுமே கோடி பேர் நடிக்கிறாங்க. அந்த ராட்சசனியை எனக்கு கிடச்சிதுன்னு நான் தேடல் தான் எனக்கு கிடச்சிது. அது மாதிரி ஒரு குற்றங்கிறது மற்றவங்கள்ட்ட பார்க்கும்போது சாதாரணமாக தெரியல, ஆனால் அது நமக்கு நடக்கும்போது அதோட வீரியம் தாங்கவே முடியாது. அது நடக்கக்கூடாதுங்கிறது. இப்போ டெய்லி குற்றம் நடக்குது, டெய்லி செயின் ஸ்நாச்சிங் பசங்க பண்ணுறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்கன்னு எவ்வளோ நியூஸ் வருது. அது ஏன் நிற்கலை, ஏன் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்குது? ஏன்னா யாருமே தனக்கு நடக்கிறவரையும் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் இந்த கதையை வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான லைனாக இருந்தாலும் சாதாரணமாக பண்ணியிருந்தாலும் இதை பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் எந்த கேள்வியும் கேட்காம நடித்தனால நல்லா நடிச்சிருக்கேன்னு தெரியல, அதை தான் சொல்லணும், நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதில் ஒர்க் பண்ணும்போது. ஏன்னா ஒரு படம் ஒரே ஷெட்யூலில் போகிறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில், ஒரே ஷெட்யூலு திரும்பலாம் வரல, அப்படியே அன்றைக்கி போயிட்டு ரிட்டன் வரும்போது படம் முடிச்சுட்டு வந்தோம். அது மாதிரி வந்திருக்கோம். தயவுசெய்து இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நெகட்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது, பாசிட்டிவ் ரொம்ப கம்மியாக இருக்குது. தயவுசெய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த படம்னு இல்லை எந்த படமாக இருந்தாலும் இருக்கிற முதல்ல நல்லது என்னன்னு சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா வீட்டுக்குள்ளே போனோன்னா ஒரு பூஜை அறையோ பெட்ரூமோ தான் காட்டுறோம், டாய்லெட்டை காட்டுறதில்ல. ஆனால் எல்லா வீட்லேயும் டாய்லெட் இருக்குது, எடுத்தோடனே யாரும் டாய்லெட்டை காட்டுறதில்லை. அது மாதிரி தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் எழுதுங்க. இது நான் நிறைய படம்லாம் பண்ணல, 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அண்ணன்ட்ட உரிமையாக கேட்கலாங்கிற உரிமையில எல்லா அண்ணன்கள்ட்ட கேட்குறேன். இந்த படத்தை நல்லபடியாக எழுதிங்கன்னு நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம். நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டைரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. பரவாயில்ல, நம்மளால நிறைய பேர் மாறினா சந்தோஷமாக தானே இருக்கும். ஸோ அதனால் என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல். ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார். அதே மாதிரி சார் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஆடிஷன் போனோடனே ஹீரோயின் ரோல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வெயிட்டான ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாங்கள் இன்வைட் பண்ணது எல்லாருமே ரொம்ப உங்களோட வேல்யூபிளான டைம்ஸ் கொடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம். ஒரு படம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இது நல்லாவே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குதுன்னு அதில் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும். இதே மாதிரி சார் சொன்னாங்க, கேமராமேன் சார் சொன்னாங்க, நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டாக ப்ளஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விக்ட்ரின்னு நினைக்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்நட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.